السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ. وقال الله تبارك وتعالى في آية أخرى: يريدون أن يطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: الدين نصيحة. ஏக வல்லவனாகிய அல்லாஹை போற்றி புகழ்ந்தவனாக சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அடிப்பசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், அதற்கடுத்து வந்த தாபீன்கள், தபவு தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த புனிதமான புகாரி ஷரீஃப் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது ரஹ்மத்தும் பரக்கத்தும் நம் மீது என்றென்றும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவனாக துவங்குகிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பெரும்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எண்ணிலடங்காத நிஅமத்துகளை வாரி வழங்கியிருக்கின்றான். அந்த நிஅமத்துகளிலே நாம் கேட்டு பெற்ற நிஅமத்துகள் பல நிஅமத்துகள் இருக்கின்றன. நாம் கேட்டு பெறாத நிஅமத்துகளும் இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல போனோமையானால், நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறாத நிஅமத், நான் ஒரு முஸ்லீமாக ஒரு முஸ்லீம் தாயினுடைய வயிற்றிலே பிறந்தது. ஒரு காஃபிருடைய வயிற்றிலே பிறக்க வைக்காமல் ஒரு முஸ்லீம் தாயினுடைய வயிற்றிலே பிறக்க செய்து என்னை இஸ்லாமியனாக வாழ வைத்திருக்கின்றான். அல்லாஹ் எனக்கு செய்த, நமக்கு செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய நிஅமத். அன்பார்ந்தவர்களே, இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், இன்னைக்கு இஸ்லாமியர்களாக இருப்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஒருவன் தாடி தொப்பியோடு அலைஞ்சான்னா அவன் தீவிரவாதிங்கிற லெவலில் இன்னைக்கு உலகம் பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை இருக்கிறது. இஸ்லாம் என்றாலேயே சமாதானம், அமைதி, இதற்கெல்லாம் பெயர் போன மதம்தான் இஸ்லாமிய மதம். இன்னைக்கு உலக லெவலில் எப்படி கட்டமைச்சிருக்காங்கடா, இஸ்லாமியர்கள் என்றால் தீவிரவாதிகள் போல, பயங்கரவாதிகள் போல, அவர்கள் தான் இந்த உலகத்தை சின்னாபின்னமாக ஆக்கிறார்கள் என்பதை போல ஒரு தோற்றத்தை அமைத்து நம்மை வேறு மாதிரி வெறிபிடித்து நாய்களாக இன்று உலகம் நம்மை காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை போன்ற ஒரு அமைதியான மார்க்கம் உலகத்தில் காட்டிவிட முடியாது. மாற்று மத தலைவர்கள் கூட ஒப்புக்கொள்கின்ற இஸ்லாம் ஒழுக்கத்தை போதிக்கிறது, மனிதாபிமானத்தை போதிக்கிறது என்று மாற்று மதத்தாருடைய வாய்களாலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம், அற்புத மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் போர்கள் நிறைய நடந்துச்சு. இன்னைக்கு கிதாபுல் மஆஸி, இன்னைக்கு ஓதப்பட்ட ஹதீஸ் ஷரீஃபில் முதல் ஹதீஸ் கிதாபுல் மஆஸி, அந்த ஹதீஸினுடைய தொடரிலே ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை போர் புரிந்தார்கள் அவருடைய காலத்திலிருந்து? 19 போர் புரிந்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு பதில் கூறுறாங்க. இப்போ இவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னவென்றால், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது, வாளை கொண்டு மிரட்டி இஸ்லாம் பரவியது என்பதாக நம்மளை பார்த்து சொல்கிறார்கள். காரணம் இதே ஒரு காரணமாக சொல்கிறார். நபியுடைய காலத்தில் பல போர்கள் நடந்துச்சு. அந்த போர்கள் எல்லாம் அதன் மூலமாகத்தான் இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது என்பதாக சொல்கிறார்கள். அது அல்ல காரணம். இஸ்லாத்துடைய போர்களுடைய அந்த தத்துவார்த்தங்களை பார்த்தால், உள்கருத்துக்களை பார்த்தால் ஒண்ணுமே கிடையாது. தற்காப்புக்காக நடத்தப்பட்ட போர்கள் தான். உதாரணமாக பத்ர் காலத்தை எடுத்துங்க. இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ர் காலம், பெரிய போர். அது எதற்காக? முஸ்லிம்கள் வாழ்வெடுத்து சென்றார்களா? இல்லையே. என்ன செஞ்சாங்க? மக்கத்துக்கு அவர்களுடைய தொல்லை தாங்காமல் மதினாவுக்கு வந்து தாவத்துடைய வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது
மதீனாவில் இருக்கின்ற முனாஃபிக்குகள் சில சில்மிசின் வேலையை செஞ்சு மக்கத்து காபிர்களுக்கு செய்தி அனுப்பி அங்கிருந்து ஒரு படையை தயார் பண்ண வச்சு வம்புக்கு இழுதாங்க. அப்ப தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் அங்கே பத்ர் யுத்தம் நடந்தது. அடுத்து உஹது யுத்தத்தை பாருங்க. உஹது யுத்தம் எப்படி நடந்தது? மக்கத்து காபீர்கள் பத்ரில பலத்த அடி வாங்கி தலை தெறிக்க ஓடிய அந்த காபீர்கள் முஸ்லிம்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், அவர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உஹதுக்கு போருக்கு வந்தாங்க. அதையும் தற்காப்பு கலைக்காக தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் செஞ்சாங்க. இப்படி எந்த போரை எடுத்தாலும் சரி, நீங்கள் எந்த போரை, ஹுனைன் போர், அதாவது இன்னொரு போர் இருக்குது, ஹந்தக் போர், எல்லா நாடுகளும் சேர்ந்து இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அழிப்பதற்காக வந்தார்கள். அதையும் தடுத்தாங்க. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இஸ்லாத்துல நடந்த போர்கள் எல்லாமே ஒரு தற்காப்புக்காக நடந்த போர் தான். ஒரு காலத்துல மன்னர்கள் வாழ்ந்தாங்க, தன்னுடைய நிலப்பரப்பை பெருசாக்குவதற்காக வேண்டியும் தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை பலப்படுத்துவதற்காக வேண்டியும் பொருளாதாரத்தை சூடாடுவதற்காக வேண்டியும் பெண்களுக்காக வேண்டியும் போரிட்டார்கள். இன்னைக்கும் போர் நடக்குது உலகத்துல. உலகம் துனியா அழியவரும் போர் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அப்போ உள்ள நோக்கம் வேற. இப்போ உள்ள நோக்கம் என்ன தெரியுங்களா? உலகம் முழுவதும் இன்றைக்கு நடக்கக்கூடிய போர்களுடைய ஒரே சாராம்சம், பாசிசவாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்லாத்தை எப்படியாவது அழித்து விட வேண்டும். இதுதான் அவருடைய நோக்கம், வேற எந்த நோக்கமும் கிடையாது. உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற எல்லா போரும் பாருங்க, பலஸ்தீன், மியான்மர், இந்தியா, எல்லா இடத்துலையும் பாருங்க நடக்கின்ற போர்கள் எல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான போர். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இஸ்லாம் அசுர வளர்ச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமா ஆண்டுக்கு ஆண்டு கணக்கு எடுக்கிறான். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிகள் மேலோங்கி போயிட்டே இருக்கு. அவனால் பொறுக்க முடியல, எப்படியாவது அழிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யுரீதுன யுத்ஃபிஉ நூரல்லாஹ் பிஅஃவாஹிம். அவருடைய வாயின் மூலமாக, பொய் பிரச்சாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை ஒழிக்க நாடுகிறார்கள் அவர்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு முத்திம்ம நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் இந்த இஸ்லாத்தை நாம் சம்பூர்ணப்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்றான். இதை வந்து மார்க்கத்தை ஒழிக்கலாம் முடியாது. வேண்டாம், இங்க எங்க 4 முஸ்லிம்களை கொல்லலாம். என்ன காலம் தொட்டு பாருங்க, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலம் வரை இந்த காலம் வரை பாருங்க, இஸ்லாத்துக்கு எதிரிகள் பயங்கரமா இருந்திருக்காங்க. குறிப்பாக 1400 ஆண்டு காலம். ஒன்னும் குறிப்பாக இப்ப உள்ள ஜெனரேஷன்ல இஸ்லாத்திற்கு எதிரிகள் பயங்கரம். நம்ம இந்திய ஜனநாயக நாட்டில் சட்டங்களை எல்லாம் கபர்ல வச்சு மூடி வச்சுட்டு இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இன்னைக்கு நம்முடைய ஜனநாயக நாட்டிலே பயங்கர போர் நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்துக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக நாம பார்த்துட்டு தான் இருக்கோம். யாரு வந்தாலும் சரிதான். நம்ம அடிக்கடி சொல்வதுண்டு, மோடி அல்ல, மோடியை விட பெரிய கேடிகள் எல்லாம் இந்த இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்கிறார்கள். ஃபிரௌன், ஹாமான், அபூஜஹல் போன்ற பெரும் கொடிகள் எல்லாம் வந்திருக்காங்க. யாராலும் ஒண்ணு செஞ்சு கிழிக்க முடியல, இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியல, அழிக்கவும் முடியாது. அது அல்லாஹ்வுடைய வாக்கு. இஸ்லாத்தை ஒருபோதும் அழித்து விட முடியாது. வேண்டாம், அங்கங்க 4 முஸ்லிம்களை கொன்று குவிக்கலாம், அவ்வளவுதான் செய்யலாமே தவிர இஸ்லாத்தை ஒருபோதும் அழித்து விட முடியாது. நாங்கள் தாவத் பணி செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இஸ்லாம் அசுர வளர்ச்சி நோக்கி போய் கொண்டிருக்கும். அசுர வளர்ச்சி கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்றான், வேர்ல்டு பாப்புலேஷன்ல சொல்றான் 800 கோடி பேர் உலகத்தில் இருக்காங்க. 800 கோடி பேர் வேர்ல்டு பாப்புலேஷன் கணக்கின்படி இன்றைய லெவல்ல 820 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்க. அதுல 250 கோடி மக்கள் இஸ்லாமியர்கள். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலகத்துல எத்தனை மதங்கள் இருக்கிறது. இஸ்லாம் மட்டும் மதம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது என்ன, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின், இதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா நிறைய மதங்கள் இருக்கிறது. டோட்டலா ஒரு வகுத்து பாத்தீங்கன்னா இந்த 820 கோடி மக்களுக்கு மத்தியில 250 கோடி மக்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 40% நீங்க மறைக்கிறான். நம்மள உலகம் பூராவும் இஸ்லாமியர்கள் மிகச்சி நிற்கிறாங்க. நம்மளை பார்த்து மைனாரிட்டின்னு சொல்லிட்டு அலைகிறான். நம்மளை பார்த்து மைனாரிட்டிங்கிறான். நம்ம மைனாரிட்டி கிடையாது, மெஜாரிட்டி. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு சென்சஸ் எடுப்பாங்க. 2011 எடுத்தாங்க, அதுக்கப்புறம் 2027 எடுப்பாங்க. ஒன்றும் எடுக்கல. அது எடுத்தாங்கன்னா இப்போ ஆளுகின்ற பிஜேபி அரசுக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா இஸ்லாம் இந்தியாவிலும் வளர்ச்சி வெகு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக உலக நாடுகள் தெரிவிக்கிறது. வேர்ல்டு பாப்புலேஷனுடைய கணக்கின்படி இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள் எல்லாம், சைனா போன்ற இஸ்லாத்தை எதிர்க்கின்ற சைனா, இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாம் அசுர வளர்ச்சியை நோக்கி கொண்டிருக்கிறது. முக்கியமாக அமெரிக்காவில்
அப்போ இஸ்லாத்தை ஒழிக்க முடியாது. அப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறான்? மைனாரிட்டிங்கிறான். இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி. ஏன்டா நம்ம அமைதியாக இருக்கும், நமக்கு அமைதியை தான் கற்றுக் கொடுத்துருக்க மார்க்கும். போய் தடாலடி அடிக்க முடியாது நம்மளை யாரும். அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து கொஞ்சம் கட்டுப்பட்டு தான் இருக்கும். கட்டுப்பட்டு இருக்கிறதுனால நம்மளை எப்படியாவது தூண்டி பார்க்குறான், சண்டைக்கு வாடாங்கிற மாதிரி கூப்பிடுறான். ஜனநாயக நாட்டில், நம்முடைய ஜனநாயக நாட்டில் கூட ஒன்றுமே நிம்மதியாக இருக்க முடியல. எதையாவது சொல்லி முஸ்லிம்களை ஒரு பயத்தோடு வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறான் இன்றைய மத்திய அரசு. இன்னைக்கு பாருங்க, நம்ம எவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் நம்ம வாழ்றோம் பாருங்க. பாபர் மசூதி முதல் கொண்டு தற்சமயம் நடக்கின்ற மதுரையில் இருக்கின்ற திருப்பங்குன்ற தர்கா வரை எல்லாமே நம்மளை டார்ச்சர் பண்ணதற்கான தான். சம்பந்தமே இல்லாம போராட்டம் பண்றான், தர்காவை இடிக்கணுங்கிறான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்கான். இந்த பாசிஸ்டுடைய சிந்தனை கிட்டத்தட்ட 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாசிசம் இந்தியாவிலே 2025ஆம் ஆண்டு 100 வருடம் கழித்து இந்தியாவை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தோடு இந்த பாசிசம் இன்னைக்கு பயணிச்சது. அல்லாஹ் காப்பாத்திட்டான். 2025 அக்டோபர்ல இந்தியாவை இந்து நாடா அறிவிக்கணுங்கிற லெவல்ல கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. நம்முடைய முயற்சியில இல்லை, அல்லாஹ்வுடைய பெரிய உதவி. பத்ரில் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சானோ அந்த சஹாபா பெருமக்களுக்கு, அதே போல ஒரு உதவியை இந்த 2025 அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கான். நம்ம கண்ணுக்கு தெரியல. அன்பார்ந்த பெருமக்களே, நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நாம் மைனாரிட்டியாவே இருந்துட்டு போனோம். அவன் கண்ணுக்கு மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட எங்களுடைய சரித்திரங்களை புரட்டி பாருங்கள். நாங்கள் பத்ர் யுத்தத்தில் மைனாரிட்டி தான், உஹது யுத்தத்தில் மைனாரிட்டி தான், எல்லா யுத்தத்திலும் மைனாரிட்டியாக தான் இருந்தோம். ஹுனைன் போரை தவிர அதில் அல்லாஹ் சின்ன தோல்வியை கொடுத்தான். ஏன்னா முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருந்தாங்க, காஃபிர்கள் கம்மியாக இருந்தாங்க. முஸ்லீம்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கம்மியான ஆள் தான் அடிச்சு தூக்கி போட்டு போயிடலாம் நினச்சாங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் வந்து என்ன செஞ்சா, ஒரு பாடம் போட்டதற்காக வேண்டி சின்ன தோல்வியை ஒன்று கொடுத்தான். ஆனால் மற்றபடி எல்லா போர்களிலும் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக தான் இருந்தாங்க. ஆனால் வெற்றி யாரின் பக்கம்? முஸ்லீம்களின் பக்கம். அல்லாஹுடைய உதவி எப்போ வேணாலும் கிடைக்கும் சோழர்களே, அல்லாஹுடைய உதவி எப்போ வேணாலும் கிடைக்கும். ஆமா, இப்ப நாம செய்ய வேண்டியது என்னண்டா, இன்னைக்கு நமக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த செயல், இந்த காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டிய செயல் என்னவென்றால், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம்? சஹாபா பெருமக்கள் ரத்தத்தை சிந்தினார்களே, மனைவிகளை விதவியலாக்கினார்களே, குழந்தைகளை அனாதாக ஆக்கினார்களே, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பிற நாடுகளுக்கு சென்றார்களே, நாம் என்ன தியாகம் செய்தோம்? நாம் என்ன போர் செய்தோம்? ஒரு முஸ்லீமினுடைய தாயினுடைய வயிற்றிலே பிறந்தது என்ற ஒரு காரணத்தை தவிர நான் இஸ்லாமிய என்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது எனக்கு? நான் என் அம்மாவுடைய வயிற்றில் பிறந்துட்டேன், அதெல்லாம் நான் முஸ்லீம். ஆனால் இஸ்லாத்திற்கு நான் எதுவுமே செய்யலை. எனக்கு இஸ்லாத்துக்கு நான் முஸ்லீம்கிற பேர் வச்சிருக்கேனே தவிர இஸ்லாத்திற்கு நான் எதுக்கும் செய்யலையே. சஹாபாக்கள் செஞ்ச தியாகத்தில் நம்ம கால் தூசிக்கு சமமாக முடியுமா? முடியாது. சஹாபாக்களுடைய தியாகங்கள் வேற. பெருமானார் சொன்னாங்க, 313 சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களுக்கு நீங்க உஹது மலை அளவு நீங்க செலவு செய்தாலும் அந்த 313 சஹாபாக்களுடைய அந்த சவாவை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது பெருமானார் சொன்னாங்களே. அப்ப நாம என்ன செய்யணும்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அல்லாஹுடைய உதவி எதிர்பார்த்து. ஆனா அல்லாஹுடைய உதவி எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஏதாவது தகுதி இருக்குதா? ஏதாவது நம்மகிட்ட தகுதி இருக்குதா? நம்ம 4 பேர் தொழுக வந்துட்டோம். இன்னைக்கு முஸ்லீம் சமூகம் எப்படி இருக்குன்னா, நான் தொழுக வந்துட்டேன், என் மனைவி தொழுகிறாளா கேர் பண்றதே கிடையாது, என் பிள்ளைகள் தொழுகிறார்களா கேர் பண்றதே கிடையாது, என் பையன் மதரசாக்கு ஒழுங்கா போறானா கேர் பண்றதே கிடையாது, என் பையன் மதரசாக்கு போய் ஒழுங்கா படிக்கிறானா ஓதுறானா எதுவுமே கேரிங் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் எப்படி வரும்? நான் தொழுதுட்டேன், நான் நோன்பு வச்சுட்டேன், நான் நல்ல அமல்கள் செய்கிறேன், என்னுடைய குடும்பத்தை பற்றியே நான் கண்டுக்கிறது இல்லை, என் தெருவில் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களும் கண்டுக்கிறது இல்லை, எதுவுமே மார்க்கத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு மத்தியில் தாவா கொடுக்கறதே இல்லை. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுடைய உதவி எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டான். நான் செய்யற தப்புக்கு, நான் செய்யற அநியாயத்துக்கு அல்லாஹ் என்னை விட்டு வைப்பான். அதுக்கான என்னை கைவிட மாட்டான். எந்த கடைசி நேரத்திலேயாவது நான் சொன்னா இல்லையா, 2025 இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் அதை அல்லாஹ் தவிடுபடி ஆக்கினானா இல்லையா? தவிடுபடி ஆக்கினானா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹுடைய உதவி கடைசி நேரத்தில் கூட கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகனார் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுக்க போகும்போது கூட அல்லாஹுடைய உதவி வரல. கடைசியில் கத்தி வைக்கிற நேரத்தில் தான் அல்லாஹுடைய உதவி வந்துச்சு.
ஹஜரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சஃபா மர்வாக்கு மத்தியிலே 7 தொங்கோட்டங்கள் ஓடுகின்ற சமயத்தில் கூட அல்லாஹ்வுடைய உதவி வரல. கடைசி 7வது ஓட்டத்தில் அப்பதான் அல்லாஹ்வுடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிச்சு. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை அழைத்துக் கொண்டு ஓடுகின்ற சமயத்திலே நைல் நதி குறுக்கிடுகிறது, யா அல்லாஹ் என்று தவிக்கின்ற சமயத்திலே அந்த சமயத்தில் அல்லாஹ் கூட உதவி செய்யல. ஃபிரௌனுடைய பட்டாளம் பின்னாடி வந்துடுச்சு, நெருங்கி வந்துடுச்சு. அந்த கடைசி இறுதி நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. கடைசி நேரத்தில் தான் அல்லாஹ் கொடுப்பான். அதுக்குன்னு நம்ம நம்பிக்கை இழந்துடக்கூடாது. உலகத்தில் நம்மை நோக்கி பாசிசங்கள் வேகமாக வந்து கொண்டிருக்கும், வரும். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். பாபர் மசூதி டிசம்பர் 6 நிறைய இயக்கங்கள் பொங்குறாங்க, சந்தோஷம். நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்லி ஆகணும். இப்படி ஒரு பாபர் மசூதின்னு ஒன்று இருந்துச்சு, அநியாயமாக இடிச்சிட்டாங்க, சட்ட அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கல, மத நம்பிக்கை அடிப்படையில் தீர்ப்பை கொடுத்து தொலைச்சிட்டாங்க, நாம் அதுக்கான போராடுவோம் சொல்லிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்து சொல்வதற்காக வேண்டி நாங்கள் போராடுவது தப்பல்ல. போராட்ட களத்தில் இருக்கின்றவர்கள் யாராவது தொழிலாளிகளாக இருக்கிறார்களா? போராட்டத்துக்கு போறீங்களா இல்லையா? அங்கே ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் செய்கிறீங்களா இல்லையா? அந்த போராட்டத்துக்கு போறவங்கள 90% பேர் அல்லாஹ் காப்பாற்றணும். குறை சொல்றதுக்கான சொல்லல, வேதனையோடு சொல்கின்றேன். 90% மக்கள் ஒரு ஜாலிக்காண்டி, என்டர்டைன்மெண்ட் காண்டி, கத்துறதுக்காண்டி தன்னுடைய இயக்கத்தை பலுப்படுத்துவதற்காண்டி போறாங்களே தவிர 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து அசர் தொழுதுட்டு போய் அல்லாஹ் அந்த ஆர்ப்பாட்டத்தில் அல்லாஹ் வெற்றி கொடுப்பானா இல்லையா? அல்லாஹ் அதில் தானே வெற்றி வச்சிருக்கான். நீ அதை தொழுகையை விட்டுவிட்டு அவன் ஒலிகை இவன் ஒலிகிட்டு போறான்னா ஒரு போராட்டம் கிடையாது. தொழுகையை கொண்டு உதவி தேடு, நான் உனக்கு உதவி செய்யறேங்கிறான். நீ தொழுகையை விட்டுவிட்டு நீ போய் சமூகத்துக்கு உதவி தேடுன்னு வச்சுக்க, ஒண்ணுமே கிடைக்காது. அப்படியே உனக்கு வெற்றி கிடைத்தாலும் அது ஒரு காணல் நீரை போன்றுதான். அவர் கொஞ்சம் சொற்ப நாளைக்கு தான் அந்த வெற்றி. அப்போ அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை பொருளாதாரம் மூலமாக, உடல் ரீதியின் மூலமாக, மார்க்க கல்வி தாவா செய்வதன் மூலமாக சரிய தியாகங்களை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அதனால தயவு செய்து நாமும் சரி, அடுத்து வரக்கூடிய நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் சரி, நம்ம எப்படி பிழைக்கணுங்கிறது. ஏடா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். சிஏஏ என்ஆர்சிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு நம்மளை அனாதையாக்க பார்க்குறான். அது முடியலைங்கிற கட்டத்தில் எஸ்ஐஆர் கொண்டு வந்தான். எஸ்ஐஆருங்கிறதும் சிஏஏ என்ஆர்சிங்கிற எல்லாம் ஒன்று தான், பேரை மாற்றி வச்சிருக்கான், அவ்வளோதான். எப்படியாவது இஸ்லாமியர்களுக்கு குடைச்சல் கொடுக்குங்கிறதே வேலை ஆளுகிறான். அதனால அல்லாஹுடைய உதவி எப்பொழுதும் நமக்கு இருக்குது. அதுக்காண்டி நம்முடைய சமூகத்தை முதல்ல நம்ம தயார்படுத்தும். அவனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்முடைய சமூகத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சுற்றார் உறவினர்களை, நம்முடைய மஹல்லாவாசிகளை சரிப்படுத்துவோம். ஒன்று கூடி அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்போம். அல்லாஹ் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை கேட்டோம் அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான் நமக்கு அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.